என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஏழை எந்தன் உள்ளம் நீ வா, எங்கும் எந்தன் தாகம் தீர்க்கவா. வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பால் நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. தாய் போல என்னை தாலாட்டு பாடி சேயாக நீயும் சீராட்டினாய். நீர் தேடி செல்லும் மான் போல நானும் உன் பாதம் சேர வழி காட்டினாய். நீ இல்லை என்றால் நானும் இல்லையே, நீ இன்றி போனால் வாழ்வும் இல்லையே. நீதானே எந்தன் வாழ்வின் செல்வமே, நீ இன்றி வாழ்வில் எல்லாம் சோகமே. விழுகின்ற நேரங்கள் விதையாகி மடிந்தாலும், எழுகின்ற நேரங்கள் புது வாழ்வின் பாதைகள். வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா, வாழ்வென்னும் பாடம் கற்றுத்தா. அன்பே அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சம் ஆளச் சொல்லித்தா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இவர் ஜோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என இவர் எப்படி சொல்லலாம் என்று பேசிக்கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து கூறியது, உங்களுடைய முணுமுணுக்க வேண்டாம். என்னை அனுப்பின தந்தை இருத்தாலொழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். இது இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இயேசுவினுடைய வார்த்தைகள் எங்களை வாழ்வாக்க முயற்சி செய்கின்ற ஒவ்வொரு தருணத்திலும் இயேசு எங்களுக்காக கதைத்த ஒரு விடயம் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்பது. இயேசு இந்த கதிர்பாத்திரத்தில் வடிவில், அந்த அப்ப வடிவில் கதிர்பாத்திரத்தில் வீட்டிருக்கின்றார். அந்த அப்ப வடிவில் வீட்டிருக்கின்ற அந்த இயேசு
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆகவே இந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த உயிருள்ள செம்மறி, உயிருள்ள மகன் அல்லது கடவுள் இயேசு கிறிஸ்து இந்த அப்ப வடிவில் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்றார். அவர் ஒரு பரிசுத்தர். ஆகவே இவ்வாறு வந்த இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகின்றார், நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவன். ஆகவே வந்த உணவாக இன்றும் எங்கள் மத்தியில் விட்டிருக்கின்றார் என்று சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியும், இந்த உணவு என்பது அனைவரும் பரிமாறிக்கொள்ள வேண்டியது. உணவு என்பது பரிமாறும் பொழுது அதன் சந்தோஷம் இரட்டிப்பாகின்றது. ஏனென்றால் நாங்கள் எந்த இடத்தில் இணைகின்றோமோ, எந்த இடத்தில் நாங்கள் கூட்டமாக ஒன்று கூடுகின்றோமோ, எந்த இடத்தில் நாங்கள் நண்பர்களோடு நாங்கள் இணைகின்றோமோ, நாங்கள் எவ்வாறு எங்களுடைய குடும்பங்களாக இணைகின்றோமோ அந்த இடத்தில் உணவு பரிமாறப்படுகிறது. ஆகவே இவ்வாறு உணவு பரிமாறப்படும் பொழுது அந்த இடத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகின்றது. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வருகின்றார். வந்த அவர் எங்களோடு எந்த நாளும் பயணிக்க வேண்டும். ஆகவே அந்த மனிதனுக்கு சந்தோஷம் இரட்டிப்பாகின்ற இடம்தான் உணவு. ஆகவே இந்த உணவில்தான் இயேசு மனிதர்களை சந்தோஷப்படுத்த முடியும். ஆகவே நான் உணவாக இருக்கின்றேன், வேறு எதாகவும் இல்லை, எந்த பொருளாகவும் இல்லை, இந்த உலகில் வேறு எந்த சக்தியாகவும் இல்லை, உணவாக. ஆகவே இவ்வாறு வானத்திலிருந்து இறங்கி வந்த அந்த ஆன்மீக உணவு எங்கள் மத்தியில் உடல் உணவாக சென்று எங்களது ஆன்மீகத்தை பலப்படுத்துகின்றார், எனது ஆன்மாவை பலப்படுத்துகின்றார். இதுதான் உண்மை. ஆகவே இவ்வாறான ஒரு உண்மையை, வேத சத்தியத்தை இந்த உலகத்திற்கு சொல்லும் பொழுது, நானே வானிலிருந்து இறங்கி வந்த உணவு என்று சொன்ன அந்த சத்தியத்தை மக்கள் அன்று ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இந்த இயேசு சொல்லுகின்றார், வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். அப்போ ஒரு சில சொல்கிறாங்க, இவர் ஜோசேப்பின் மகன் இயேசு அல்லவா? ஜோசுவை நாங்கள் காண்கிறோம், அவருடைய மகன் இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரிந்தவர்கள். அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று எப்படி சொல்லலாம்? இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இயேசு அன்று அந்த வார்த்தையை சொன்ன பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு அந்த உடலாக வீட்டிருக்கும் அந்த உணவு என்பதை அன்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் இன்று கிறிஸ்தவர்கள் ரீதியில் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். பெரிய ஒரு வரப்பிரசாதம். நான் திருப்பலியில் ஒவ்வொரு நேரமும் இயேசுவினுடைய உடலை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் கூறிய அந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்ப அந்த வேத சத்தியத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இது நான் இயேசுவை காணவில்லை, அவரை தொற்றுணரவில்லை, அவருடைய பெற்றோர்களை நான் காணவில்லை. இருந்தும் நான் பல 2000 வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, இவ்வாறாக நாங்கள் இவருடைய பல நூற்றாண்டுகள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இயேசுவை இன்னுமாக நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு வருடங்களாக நாங்கள் சென்றாலும் இயேசுவை நான் கண்கூடாக நான் காணவிட்டாலும் நான் இயேசுவை நம்புகின்றேன். அந்த இயேசு அந்த கூறிய வார்த்தைகளை நான் நம்புகின்றேன். ஆகவே இறைவன் எங்கள் மீது
பெரிய ஒரு அளவான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கின்றார். இவ்வாறு நான் ஜேசு அந்த உயிருள்ள உணவு, அந்த அப்ப வடிவில் ஜேசு இருக்கின்றார் என்பதை நான் உணர்ந்தவனாக, நான் அந்த வேத சத்தியத்தை புரிந்து கொண்டவனாக, நான் அந்த விசுவாசத்தில் வாழ்ந்தவனாக இருந்தாலும் அன்று பலர் ஜேசுவுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். இதில் அவர் ஜேசு இருக்கிறாரா? இன்னும் எங்கள் மத்தியில் அவ்வாறாக முணுமுணுக்கின்றவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் சமூகத்தில் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றார்கள். ஜேசுவை முணுமுணுத்து அவரை எதிர்த்து அவரை கலைக்கின்றவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இருப்பினும் ஜேசுவினுடைய பிரசன்னம் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை அற்ற அவர்கள் அன்று சொன்னார்கள், ஜேசு அவருடைய மகன் அல்லவா, அவருடைய தாயும் தந்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே என்று பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக சொன்ன வார்த்தைகள் இன்றும் எங்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதே வார்த்தைகள். ஆகவே முதலாவதாக நாங்கள் இறைவனை ஏற்றுக்கொண்ட எங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஆசீர்வதிக்கின்றார். இறைவனை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். பல நூறு ஆட்கள் இவ்வாறு கோடானி கோடி ஆட்களாக ஜேசுவை மறுதலித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஜேசு இந்த அப்ப வடிவில் இன்னும் பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய துன்ப துயரங்களை அவர் உற்று நோக்குகின்றார். எங்களுடைய வேதனைகளை அவரிடம் சொல்லுவோம், எங்களுடைய துன்பங்களை அவரிடம் சொல்லுவோம். அவர் உண்மையாகவே வானிலிருந்து இறங்கி வந்தவர், உயிருள்ள உணவாக இன்றும் காட்சி கொடுக்கின்றார். ஆகவே அந்த தியானம், அந்த நிலைப்பாடு எங்களுக்கு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். ஆகவே பாடுகின்ற இந்த பஜனையிலும் இறைவன் தொடர்ச்சியாக எங்களை ஆசீர்வதிக்கின்றார் என்றது விசுவாசம் விண்ணகத்திலிருந்து வந்தவர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு வாழ, அந்த புரிந்து கொண்டு இந்த பஜனையில் நாங்களும் இணைந்து கொள்வோம். பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்க சேர்த்து கொள்ளுங்க. காசு பணம் பாவ சுகம் வேண்டாமையா, உன் காலடியில் தூசு போல கிடந்தா போதும். வேறு எங்கேயும் போக மனசில்லப்பா, ஒரு வேலைக்காரன் போல கூட இருந்தா போதும். அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்து சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க,
உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்து கொள்ளுங்க. ஏதேதோ இன்பமனு அழைஞ்சேனையா, எல்லாமே நீதானு புரிஞ்சுக்கிட்டேன். காயப்பட்டீங்க என்ன கரை சேர்க்கவே, புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப தாமதமாவே. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்து கொள்ளுங்க. அப்பா பிதாவே கொஞ்சம் பாருங்க, உன் செல்ல பிள்ளை வந்திருக்கு சேர்த்து கொள்ளுங்க. புயரி வரும் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. மாண்புயரி வரும் அனுமானத்தை பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ அதில் சகல மதுரை இன்பம் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மலைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாதல் அனுபவிக்கருள் புரியுமாறுமை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தேசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய்